ஆந்திராவில் ஒரு மறு கட்டுமான வளர்ச்சிக்கு வித்திட்ட மேனாள் முதலமைச்சர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய சிலை எரிப்புக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது. அதேபோன்று ஓரிரு நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் படுதோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகும் ஒரு வெறுப்பு அரசியலை துப்பி வருகிறது ஒரு தேசிய கட்சி. அதன் தலைவராக இருப்பவர் ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுவதும் அரசியல் கட்சிகளை பழிவாங்கும் எண்ணத்தோடும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். முதலில் அவர் ஒரு விரலை பிறரை பார்த்து கை நீட்டும் பொழுது அவரை 4 விரல்கள் காட்டுகிறது என்பதை அவர் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. யாராவது வெறுப்பு அரசியல் செய்கிறார்களா? அவதூறுகளை பேசுகிறார்களா? ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் அவதூறுகளையும் சகதிவாரி இறைத்து வருகிறார்கள். இது அவர்களுக்கு நல்லதா என்று தெரியவில்லை. தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். திமிருக்கும் ஆணவத்திற்கும் இருமாப்பிற்கும் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மீண்டும் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியல் செய்வதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் பேசும்பொழுது ஒன்றை சொல்லுகிறார். இந்திரா காந்தியை பற்றியும் காங்கிரஸ் அரசியலையும் பற்றி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாது என்று. எனக்கு காங்கிரஸ் அன்னை இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ராஜீவ் காந்தி அனைத்து அரசியலையும் நாங்கள் படித்து விட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அவர் முதலில் ஜனநாயகத்தை படிக்க வேண்டும். இந்து மகாசபை, ஜனசங், பாஜக வரை அவர் படிக்க வேண்டும். நான் வாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். உண்மையிலேயே அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் நான் காங்கிரஸை பற்றி பேசுகிறேன். அவர் இந்து மகாசபை, ஜனசங் ஆரம்பித்து பாஜக வரை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா? பத்திரிகையாளர்களே முடிவு செய்யுங்கள். எல்லா விவாதத்திற்கும் தயாராக இருக்கிறேன். அநாகரிகமாக ஆருத்ரா கோல்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கட்சி நடத்துகிறார்கள், அதை பற்றி பேச மாட்டோம். ஆளுநராக இருந்த வரையும் இப்பொழுதும் அந்த வீட்டிற்கே போக மாட்டேன், இழிவு பார்வை பார்க்கிறார்கள், அந்த அரசியலை பேச மாட்டோம். சமூக விரோதிகளை வைத்து கட்சி நடத்துகிறீர்கள், அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஜனநாயகமாக பேசுவோம். இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? முதலில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்வதை நிறுத்த வேண்டும். அவர் இன்னும் கன்னடிகா மனநிலையிலேயே இருக்கார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராகிட்ட பேர் கன்னடிகா மனநிலை, அதாவது தமிழ் விரோத போக்கு. தமிழ் விரோத போக்குன்னா எதை சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அவர் பேசுகிறார், என்ன பேசுகிறாரு? ஆதாரம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வெளியிட்டிருப்பேன். அந்த அநாகரிக அரசியலுக்குள்ளே காங்கிரஸ் பேரையும் போக விரும்பலை. என்ன சொல்கிறாரு? நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் கன்னட மக்களுக்கு தான் உதவி செய்வேன். நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. நான் ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அரசியல் பொது வாழ்க்கையிலேருந்து வெளியிடுவீங்களா? அண்ணாமலையை பார்த்து கேட்குறோம். நாங்கள் இதெல்லாம் ஏன் கேட்கல? நான் இவ்வளோ காலமாக இதெல்லாம் தேவையில்லாதது. அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்கார், நாங்கள் விட்டுட்டோம். நீங்கள் எங்களை தொட ஆரம்பித்தா சிருங்கேரி மடத்திலிருந்து, சிருங்கேரி மடத்தில் யார் தவம் இருந்தாங்க, யார் உங்களை உருவாக்கப்பட்டார், அதெல்லாம் ஆரம்பிப்போம். காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சி என்றார்.
அவர் மகாத்மா காந்தியை பற்றியும் படிக்கலை, புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்கலை, ஜனநாயகத்தையும் படிக்கலை. இந்த அடிமைன்ற வார்த்தை யாருக்கிட்ட வரும்? எஜமான்கிட்ட தான் வரும். அதுதான் அம்பேத்கர் சொன்னார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு. இதெல்லாம் படிக்கவே இல்லையா அண்ணாமலை? இதெல்லாம் படிக்கணும். அவர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு மாநில தலைவராக ஆக்கிறாங்க? என்ன ஒரு வட்ட செயலாளர் தகுதி இல்லாத அண்ணாமலை சொல்கிறார் கட்சி மாறின்றார். என்ன எந்த கட்சியில் மாறி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். திமுகலேருந்து வந்தானா? அதிமுகலேருந்து வந்தானா? பாமகலேருந்து வந்தானா? பாஜகலேருந்து வந்தானா? சிபிஐ சிபிஎம்லேருந்து வந்தானா? ஆண்டாண்டு காலமாக விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கின்ற, விளிம்பு நிலைக்கு உழைத்து கொண்டு இருக்கின்ற தலித் இயக்கங்களில் பணியாற்றின இந்த உண்மை கூட அண்ணாமலைக்கு தெரியல. இப்போ தான் முதல் முறையாக ஒரு தலித் இயக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று முதலாக அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிஜம், இந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரியலனா அவர் என்ன தலைவர், அந்த எந்த அடிப்படையில் அவர் தலைவராக நியமிச்சிங்கன்னு தெரியல. அவங்க கட்சிக்குள்ளேயே கல்யாணராமனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, அக்கா தமிழிசைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. கல்யாணராமன் அழகாக ஒரு ட்வீட் போட்டார், மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்குன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் ஜனநாயக குரல் 1-2 இடத்துல ஒலிக்க தான் செய்யுது. அதனால் இதுமாரி அருவருப்பான அரசியல், அகங்கார அரசியல், ஆணவ அரசியல் பேசினா அண்ணாமலைக்கு நாங்கள் தினமும் பதிலடி கொடுப்போம். நாங்களாம் ரொம்ப சாதாரணமாக கீழ்நிலையில் இருந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கோம். திமிரு கிடையாது எங்ககிட்ட, ஆணவம் கிடையாது, அகம்பாவம் கிடையாது. இவர் சொல்கிறார மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாடு போடுவதற்கு என்ன மர்மம், வெள்ளை அறிக்கை தருவாரான்றார. அதுக்கு நான் சாட்சி உட்காண்டிருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார், எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேட்குறேன். திருப்பி மோடி என்ன சொன்னார்? உங்கள் குருநாதர் நான் பயாலஜிக்கல் மேன் என்ன சொன்னார்? இறைவனால் அனுப்பப்பட்டவர், வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவன்னார். தந்தாரா? 10 ஆண்டுகளுக்கு எவ்வளோ பேர் இருக்கணும்? 20,000 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கல. இருந்த வேலை வாய்ப்பை ஒழிச்சவங்க பாஜக. இதெல்லாம் வாயை திறக்க மாட்டேன். எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் நம்புவாங்க? ஆனால் ஒன்று மட்டும், ஒரே ஒரு இப்போ எங்கள் கட்சியில் நான் என்னுடைய அனைத்து வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கு நான் பாடுபடுவேன். ஆனால் பாஜக இருக்கிற வேட்பாளர் தோற்படியதற்கு பாடுபட்டவர், வெற்றி பெறவே கூடாத கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர் அண்ணாமலை என்பது அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.